ஹலோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க, சூப்பரா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ரொம்ப நாளா ஆச்சு பார்த்து. இன்னைக்கு தான் சந்திச்சிருக்கோம். யாரா? உங்களையே பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? ஏன் பார்த்த மாதிரியா இருக்கு? உங்களுக்கு யாவுமே வர மாட்டேதா? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் நல்லா இருக்கீங்களா? அண்ணே ஆல்ரவுண்டுக்காரனே நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் சந்திச்சு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இன்னைக்கு சந்திக்கணும் வந்திருக்கோம், ஆசையோட வந்திருக்கோம். சந்திப்போமா? என்னைய குடிச்சு பார்த்தாலும் தெரியும். எப்படி பார்க்கணும் சொல்லுங்க. இல்லங்க, என்னைய பாருங்க. நீங்க என்ன அங்க பாத்துறீங்க? ஆமா, என்ன கரெக்ட்டா வேணும்.
தெரியலையே. ஆமாங்க. உங்களை பத்தியா ஆத்தாடி எத்தனை நண்டிங்கிற இல்லைங்க, அதான் பார்த்துட்டேன். சரிங்க, அவ்வளோ ரெண்டாவது போவோமா? அப்படி நேரத்தில் காதல் வந்தேனடா, காதல் கொண்டேனே பார்த்ததில்லை கண்ணி வைக்காலே காதல் கொண்டேனே. கல்யாணம் பண்ணிக்கலாம் கண்ணத்தை பறிக்க வீடு கண்ணி வைக்காலே காதல் கொண்டேனே. உன்னை பார்க்கிறது பின்னணி கண்ணி வைக்காலே காதல் கொண்டேனே. சொல்லுங்க. நீங்களா எனக்கு என்ன வேற மாதிரியே கேக்குது? என்ன வேற மாதிரி கேக்குறீங்களா? என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. வாங்க வாங்க சொல்லுங்க சொல்லுங்க. பழகி பாப்போம். பழகுவோமா? அத்தடி வேணாம், அது ஒண்ணு மட்டும் செய்யவே கூடாது. ஏங்க பழகிட்டு போயிட்டே இருக்கணும். அதான் சொல்றேன், எனக்கு பிடிக்கிறதா என்ன? உங்களுக்கு அதான் பிடிக்குமா? பழகணும், பிடிச்சா பார்க்கணும், பிடிக்கலாம் போய்கிட்டே இருக்கணும். அப்படியா? ஆமா ஆமா. உங்களுக்கு எப்படிங்க? உங்களுக்கு அப்படித்தானே? எப்போதும் போல அமைதியாவே நல்ல டைப்பியா அமைதியாவே இருக்கீங்க. நானும் மதுரையில இருந்து பாத்துட்டே இருக்கேன், அமைதியாவே இருக்கீங்க. அமைதி வந்து என்ன பண்ண தெரியுமா? ரொம்ப மோசங்க. என்னங்க பேசுறீங்க? என்னங்க சின்ன பிள்ளைட வந்து எதை பேசணும்னு தெரியும். ஜாமான பத்தியலா? ஐயோ, அந்த ஜாமான பத்தி என்னது தூக்கமே வேணாப்பா. அத்தாடி ஆத்தாடி எத்தனை நன்றிங்கிற வேணாம். உங்க ஜாமான நீங்க வந்து அங்கனே வச்சுக்கோங்க. வேற லெக்ல கொடுத்தீங்க எப்போதும் அங்கேயேதான் இருக்கும். அங்கேயே ஜாமான் மாறாது. அதெல்லாம் உண்மைதாங்க. தூக்கி என்ன நம்ம வீட்டுல தொங்க விட்டுக்கால முடியும்? அப்படி கிடையாது. என்னது உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. சொல்லுங்க. இல்ல இப்படி வரணுமா அப்படி வரணுமா அப்படின்னு இருக்கும்ல உங்களுக்கு. நாங்கெல்லாம் விருப்பப்பட மாட்டோம். சரி, நீங்க எப்படி வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி வாங்கலையே. அப்படியா? சூப்பருங்க. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சொன்னா சரிங்க. எப்படி வரணும்? சிவிக்ஸுக்கு எடுத்து பூவை எடுத்து வந்த புது பொண்ணு, மலை எடுத்து வந்து சூடி கொண்டு வந்த மாமே நீதானே, மாப்பிள்ளை கையால மலராணி வாங்கு வீட்டுக்கு எடுத்து வந்த புது பொண்ணு
அருமையா ஒரு மட்டும் லோக்கலா வந்தா எப்படி வரணும்? டொங்கு வந்தா இங்க ஆடுது டொங்கு தாங்க ஆடுது. ஆமா லைவா டிவி சினுக்கு எடுத்து அப்புறம் எப்படி வரணும்? நான் பாடுறேன். சரி நீங்க வாங்க. நிலக்காகுது நேரங்கள் நெஞ்சில் பாகுது காமம் விடும்பாரோ தூக்கவல்லவா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச போதே. என்ன பண்றீங்க? சரி அவங்க என்ன பண்ணாச்சு? சரி அவங்க வந்து எப்படி வரணும்? எப்படி வரலாமா? என்னன்னு தெரியலையே. அந்த அண்ணன் வேத்து போய் உட்கார்ந்து பாருங்க. ஏன் அவர் உங்களுக்கு இறக்கம் சரியோட இருக்க போட்டு செய்யமா இஷ்டப்பட மாதிரி இருக்கும். என்னங்க நீ வந்து என்னங்க தொழில பண்ணி என்ன ஊத்துது அவருக்கு? வேத்து ஒரு நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீர்லாம் வெளியே வருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ என்ன நீரு? சுத்தமான நீரா? எப்படிங்க அது சுத்தமான நீரு? வெந்நீரா? அப்படியா? சரி பழகிக்குவோம். புது வலையில அரைச்சு தொண்டையில நான் நினைச்சு மாமகிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா விளக்கு ஓமகத்தை பார்த்த போறேன் கணக்கா தம்பி வேணும். தம்பியா? தம்பி உனக்கு அக்காவா? அக்காவா? அக்கா வேணுமாடா? சரி அவன்கிட்ட போயிடணும். ஏன்னா அவனுக்கு கொல்லாம இருக்கவனால போமா. நல்லா போங்க சொல்றேன். உன்னை நினைச்சு மாமா நான் உருகி போனேன் அம்மா. கண்ணீர் வடிச்சு நாளா நான் கரையிறேனே. உன்னோட நினைப்பா உள்ளத்தில் இருப்பா. உன்னோட நினைப்பா உள்ளத்தில் இருப்பா. தம்பி உன்னை நினைச்சு மாமா நான்
பட்டை சோப்பு கசகசா மிளகு சீரகம் வெள்ளம் கட்டி ஓட்டுருக்கா இல்லையாடா நம்மளும் போட்டு உட்கார்றான் இறங்கி வந்தா எதை பிடிச்சி கடிப்பேனே தெரியாது. அண்ணே நான் ஒரு பழசரக்கு வியாபாரி நான் ஒரு பழசரக்கு வியாபாரினே நம்மள்ட்ட என்னென்ன சரக்கு இருக்கு? நான் என்ன பிளாக்கு வியாபாரம் பாக்குறேன் பழசரக்கு மணியச்சாங்க இவன் ஒருத்தி வந்தவனே வரலாம் நினைச்சேன் இவன் அங்கதே போடுவேன். நீ நினைக்கிற மாதிரி சப்பட்டை இல்லடா, சமையலுக்கு யூஸ் பண்ற பட்டை, கறி மசாலா பட்டை, சோப்பு, கசகசா வந்ததுல இருந்து கசகசன்னு கிடக்குது பூரா. மிளகு சீரகம் வெள்ளப்பூடா உனக்கு மலைப்பூடா பார்த்து பழகி போச்சு. வியாபாரம் பார்க்கலாம் வந்தேன் நான். அப்புறம் அழகு பார்க்கறதில்ல ஆச்சியாரே, அழகு பார்க்கறதுல நீங்களும் சூர்யாவது கட்டிக்காரவன் கேள்விப்பட்டேன். மதுரையில பேர் போனது நீ, புதுக்கோட்டையில பேர் போனது சூர்யா பையன் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு நம்ம மாரந்தையில கும்பாபிஷேகம் நடக்குது போனா வியாபாரம் உடம்புட்டு வந்தேன். நந்தா பாருங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சு வச்சேன். பூரா சோறு கட்டி தண்ணி ஆக்கி சாப்பிட்டு ஏதோ நிகழ்ச்சி நடக்கும் போல பாத்துக்கிட்டு இருக்காங்க. நானும் பாருங்க வந்த காலத்துல எதுல நச்சுட்டு எடுச்சு வர வர இடிக்கிற இடமும் தெரிய மாட்டேங்குது, தரமும் தெரியாம போகுது. அதுக்கு தாங்க வாத்தியார் வேணுங்கிறது. நீங்க நிறைய பக்கம் சப்புன்னு இடிச்சிருப்பீங்க அவ்வளோ தெரியுது. எதிர இடிச்சு கொஞ்சம் சுத்தி பார்ப்போம். அழகான பொம்பளை பிள்ளை, கல்லால் செய்யப்பட்ட கற்சிலையும் இவளுக்கு பொண்ணால் செய்யப்பட்ட இல்லாட்டி அதை எதுக்க கூப்பிட்டு வரலாம், எதுக்க போய் தானே கூப்பிட்டு வரலாம். பொற்சிலையும் யாரா இருக்கும்? ஒருவேளை மதுரை மீனாட்சியா இருக்குமோ? மீனாட்சினா தோல்ல கிளி இருக்கும், கிளிய காணும் பிள்ளைகளை வச்சு நம்ம வேணா கிழிச்சு விடுவோமா? ஒருவேளை காஞ்சி காமாட்சி கருப்புங்க ஆத்தாடி ஆத்தா அம்புட்டு பிரைஸாக இருந்துச்சு. யாராவது விசாரிப்போம் விசாரிப்போம். உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? கடவுளே இம்புட்டு அழக போச்சு ஆண்டவே, இம்புட்டு அழகான மண்டைய படிச்சு, இம்புட்டு அழகான தொண்டைய படிச்சு, இம்புட்டு அழகான படைச்சு அன்னைக்கு போய் ஆண்டவை தொண்டையில வச்சுட்டாங்க. பாப்பா உன் பேர் என்ன? உன் பேரு பேபே. உங்க பேரு நல்ல பேபே. புழு புழுன்னு இருக்கும். இவ பேரு பேபே, இவங்க அப்பன் பேரு பேபேவே, இவங்க ஆத்தா பேரு பெப்பேவே. ஆத்தா மகளே இன்னைக்கு மாறந்தையில விடிய கூட நீ பெப்ப பங்காளிகள் எல்லாம் ஜூம் பண்ணிட்டு அவளை பெக்க வைக்கிறேன். அப்பா 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 அபூத் 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 இருபத்தொன்பதுக்கு எப்படி புரிய வைக்க? அப்பா 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 ஈக்கி புக்கி ஈக்கி புக்கி ஈக்கி புக்கி அப்பா பெப்ப எப்ப பெப்ப சீக்கிரம் பெப்பா எவ்வளவு இது வரைக்கும் பெப்பது வந்தாரா? இன்னும் எப்படி பெக்கணும் காத்திருக்கியாப்பா? ஐயோ இவ்வளோ வச்சு மைக்கை விட்டு பேபே 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 சரி மைக்கை விட்டு ஸ்பீக்கரை விட்டு இவ்வளோ வச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியல. அப்பா அதெல்லாம் செய்யாதுப்பா. நீ ஊம்ப முடியாது. ஒரு ஆள்
அவங்க 4 பேர் பாக்க நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை என்ன ஆட்டம்? எனக்கு ஆட சொல்றது மட்டும்தான். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆட்டம் எது தெரியுமா? பித்தளாட்டம் மட்டும்தான் எனக்கு தெரியும். நல்லா பண்ணுவேன். அந்த பிள்ளைய கூட்டி அந்த பிள்ளை ஒதுங்கிடுச்சு இடம் மாதிரி போச்சு. கறிக்கிற நாய் ஒண்ணு இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு போய் கட்டிப்புறேன். கட்டிப்புறாத எனக்கு பார்க்கவுமே நம்ம திண்டுக்கல் அங்குலாஸ் மண்டமே பொம்பளை முன்னாடி பார்த்தது இல்லையா? வந்தாலும் வாடி கோயில வாடி நம்மள கூப்பிடுது பொன்மகளே தேவியம்மா ஒச்சிலே காலியம் ஒச்சிலையா பாப்பா உன் திருநீரை கொஞ்சம் கொடுத்தா பிள்ளைக்கு அடிக்கடி குடிக்கிட்டு இருப்பா. என்னது சோறு அதை திருநீரை கொஞ்சம் ஏன் வேணுமா? உட்காரு தர்றேன். நான் மாட்டேன்னா சொல்லவே மாட்டேன். நான் உட்கார மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஐயோ நல்லா ஏறும்டா. அதான் நேற்று சொல்லாம கொள்ளாம கடையடிச்சா நான் மட்டும் வாடகை பெரும்பாடாகி போச்சு. மகாவீரர் ஜெயந்தியா தெரியாம போச்சு. பாப்பா காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும். சரியா? நம்ம ஆடு வந்து ஆர்வ குழந்தை ஆட நிறைய ஆடுங்க. மைசூருக்காரன் விட்டு சாமி விட்டு நம்ம முடியாது. இன்னைக்கு சமாதானமா போவோம். சரிங்க. காதல் காதல் பண்றீங்க. சொல்லுங்க உங்களோட காதல் சொல்லுங்க. எப்பேர் கொண்ட காதல் தெரியுமா? எப்படிங்க? முதல் வேட்டியை கட்டி நல்லா கட்டி கட்டுப்பாங்க. அது வாட்டி பேசும்போது அவங்க அட்டமகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே அசப்பட்ட தென்னங்கோலையே
உங்க மேல உசுரா வச்சிருக்கேன். கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணா அங்க இருந்து வந்திருக்கேன். இப்படித்தான் சொல்றேன். கல்யாணம் பண்ணா காலையில சம்பளத்தை வாங்கணும் கோத்தாவை கொண்டு பேக்க தூக்கிட்டு சொல்லாம கொள்ளாம ஓடிடுறேன். வேற என்ன வேலை? போமா எப்படி தெரியுமா? உசுரா நான் இருக்கேன் உன் மேலதானே உள்ளமெல்லாம் தரங்களே மாமனே உன்னை விட்டு என்ன பெருச்சோ விட்டு ஒண்ணு பிரிந்து ராத்தாவே ராத்தாவே தென்னாட்டு ராத்தாவே பல்லர்குல இனத்திலே பாசமுள்ள ராத்தாவே 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 தென்னாட்டு ராத்தாவே 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 தென்னாட்டு ராத்தாவே பல்லர்குல இனத்திலே பாசமுள்ள ராத்தாவே ராத்தாவே ராத்தாவே
ராஜாவே இந்த பாடலை பாராட்டி கலி விவாரி மூர்த்தி அவர்கள் 100 ரூபாயும் மனையகிர மச்சான் விஜயன் அவர்கள் 100 ரூபாயும் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்பளிப்பு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி. தம்பி சரிப்படாது பாப்பா கூப்பிடாரு வாத்தியார் பாரு தம்பி பப்புனே தப்புனே இங்க வாவே இங்க வாவே ஏப்பா இதை உனைய தானே அந்த இடத்துல திட்டுது நீ இழிச்சுக்கிட்டு இருக்க பல்ல காமிச்சுக்கிட்டு உனக்கு என்ன வேணும் என்ன யாராவது எது மிச்சம் மீதி வச்சுருந்தா ஒரு 2 கையும் இருக்கு 2 கையும் செட்டுக்கு அமுச்சு விடுங்களே அப்பதான் பொழப்பு நடத்த முடியும். இந்த 2 கையும் படுத்துற வாடகைக்கு ஆக்கு என்னத்தையும் குடிச்சு தொலைஞ்சிச்சுன்னு தெரியும். மரியாதை மரியாதை வாங்கி பாருங்க. ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்தா பொம்பளைக்கு நான் மரியாதை கொடுப்பேன். ஆம்பளை தான் என்னைக்குமே மேல ஆம்பளை தான் என்னைக்குமே மேல எந்த விதத்துல மேல எங்க வீட்டுல நாங்க தான் மேல நான் சைக்கிள் ஓட்டுவேன் நான் சைக்கிள் ஓட்டுவேன் பைக் ஓட்டுவேன் நான் பைக் ஓட்டுவேன் நான் கார் ஓட்டுவேன் நானும் கார் ஓட்டுவேன் நான் லாரி ஓட்டுவேன் லாரி ஓட்டுவேன் சத்தியமா உன்னால முடியாது ஏன் தங்காளி சத்தியமா அந்த பிள்ளை லாரி ஓட்ட முடியுமா ஏன் முடியாது தேவையான ஸ்டேரிங் உங்ககிட்ட இருக்கு சரி முக்கியமான கீர் ராடி என்கிட்ட இருக்கு இருங்க உங்க கீரை போடணுமா சாவி வச்சிருக்கேன் துருப்பிடிச்ச சாவி வச்சுக்கிட்டு சாவி வச்சிருக்கேன் சாவி வச்சுக்கிட்டு அழகியா நான் கழுதையை ஓட்டுவேன் நானும் கழுதை ஓட்டுவேன் கழுதை ஓட்ட மாட்டோம்னா சொல்றோம் சூர்யா இந்த ஊர்ல கழுதையை ஓட்டு உங்களை பார்த்திருக்கேன் நீ என்ன சொன்ன கழுதை ஓட்டுவேன்னு சொல்லல அதுக்கு பதிலா நான் என்ன சொன்னேன் கழுதை நானும் ஓட்டுவேன்னு சொன்னேன் கழுதை பார்த்திருக்கேன் ஏங்க ஒரு கழுதைக்கு பசிச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம வகுத்துக்கு நம்ம சாப்பிடறோம்ல அந்த கழுதையை போய் மேய்ச்சிட்டு ஓட்டிட்டு போனா தான் ஒரு இடத்துல மேயும் அப்ப நானும் கழுதையை ஓட்டுவேன்னு சொல்றதுனால என்ன தப்பு இருக்கு கழுதையை ஓட்டுவேன் சரி கழுதை பார்த்திருக்கியா கழுதை பாத்துருக்கேங்க கழுதைக்கு எத்தனை காலு கழுதைக்கு 4 காலு நீ சரியா பாத்திருக்க மாட்டேன் நல்லா கீழே உட்காந்து பாரு நீ நடுவுல உட்கார்ந்து பாரு என்னையே உட்கார்ந்து சரியா தானே சொல்றேன் என்ன பாக்குறீங்க நீ மூர்த்த கால சரியா பாத்திருக்க மாட்டேன் அந்த காலை பாக்கணும் அந்த மூர்த்த காலத்துல உனக்கு ரொம்ப முக்கியமான காலம் நீ பாத்துக்கலையா சேட்டை பண்ண இன்னைக்கு என் மூர்த்த காலை ஓடி விட்டு போயிருக்கேன் மூர்த்த காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன் இப்படி வேணா பேசுறல ஆம்பளை இல்லாம உன்னால என்ன பண்ண முடியும் ஏங்க என்ன சொல்றீங்க ஆம்பளை இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதா எந்த காலத்துல நீங்க இருக்கீங்க ஆம்பளை இல்லாம இப்ப எல்லாமே பண்ண முடியும் சரி நீங்க பண்ண முடிஞ்சாதான் பண்ண முடியுமா ஆமா நான் இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியும் ஏங்க ஆம்பளை இல்லாம குழந்தை பெத்துக்கிறாங்க எத்தனை பேர் தெரியுமா ஆம்பளை இல்லாம குழந்தை பெத்துக்கிறாங்க தம்பி பாப்பா ஆம்பளை இல்லாம குழந்தை பக்குமா சரி நான் ஆம்பளை இல்லாம குழந்தை பக்குறேன் சரி அந்த குழந்தைக்கு எப்படி பப்ப என்னது எப்படி பப்ப ஆம்பளை இல்லாம எப்படி பெப்பான்னு நீங்க எப்படி
வந்துருச்சு தெரியலையா? ஊசி ஒரே ஒரு ஊசி போட்டா மட்டும் ஒரு குழந்தை பெக்க ஒரு எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நீ ஊசி போட்டு பிள்ளை பக்கறதெல்லாம் சரி. சரி. இப்போ ஒரு காய்ச்சல் தலைவலின்னு ஆஸ்பத்திரிக்கு போறேன். சரி. டாக்டர் ஊசி எதுல போடுவாரு? ஆமா முத கேட்கற முதல்ல சொல்லி போ. ஊசி எதுல போடுவேன்? ஊசி எதுல போடுவீங்க எது கேக்குறீங்க? காய்ச்சல் தலைவலி போட ஊசி எதுல போடுவேன்? காய்ச்சல் தலைவலினா இடுப்புல போடுவாங்க. இடுப்புல போடுவேன். சரி. இந்த பிள்ளை பக்கற ஊசி எதுல போடுவேன்? எதுல வேணாலும் போடுவோம்ப்பா. இது என்ன கேள்வியா? 10 மாசத்துக்கு வந்து பிள்ளை பக்க உன்னால முடியுமா நீ கேக்குற? ஆமா. எதிரியா இருந்தா இருங்க. ஒத்துக்கிறேன் பொறு. ஆ. இன்னைக்கு இந்த மேடையில உங்ககிட்ட நான் உன் சவால நான் ஏத்துக்கிறேன். சரி. 10 மாசத்துக்கு வந்து நான் பிள்ளை பக்கணும். வெக்கணும். மொத்த மகளே பிள்ளை பத்து தர நான் ரெடி. எங்க என்ன 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 பண்ற? பிள்ளை பத்து தர கர்ப்பம் ஆக்கணுமா? உங்களே வா. சரிங்க நான் இருங்க. இப்ப நீங்க சொல்றீங்க என்ன கர்ப்பமாக்குன்னு நீங்க சொல்றீங்க. நான் கர்ப்பமாக்குறேன் உங்களைய. எந்த வழியில நீங்க வந்து எனக்கு வந்து கர்ப்ப பை இருக்கு. உங்களுக்கு எந்த பை இருக்கு? கர்ப்ப பை இல்லாட்டி எங்க அப்பா கிட்ட போய் சுருக்கு பைய வாங்கிட்டு வந்து நான் மூட்டிக்கிறேன். ஏங்க சுருக்கு பையில அதை வந்து பெக்க முடியாது. கர்ப்ப பையில மட்டும் தான் சரி சரி என்ன மாதிரி பேசாத ஒண்ணு. இங்க யாரு வேணு? நான் வேணே நீ வேணே? வெண்ண யார் வேணாலும் வெண்ண நீதாமா வேணே? நான் நிரூபிப்பேன். எப்படி சொல்றீங்க? வெண்ணெய் எதுல இருந்து வருது? வெண்ண தயிர்ல இருந்து வருது. தயிர். மோர்ல இருந்து வருது. மோர். பால்ல இருந்து வருது. பால். மாட்டுல இருந்து வருது. ஆம்பளை மாட்டுல இருந்தா பொம்பளை மாட்டுல இருந்து வருதா? மாட்டுல இருந்து வருது. மாட்டுக்கு எத்தனை காம்பு? 4 காம்பு. உனக்கு பெரியாடி மயித்த மாட்டு. ஏங்க வாத்தியாரே அந்த பிள்ளைகிட்ட கேட்டு தெரியாம நிக்குது. வெண்ணெய் எதுல இருந்து வருது? வெண்ண தயிர்ல இருந்து வருது. தயிர். மோர்ல இருந்து வருது. மோர். பால்ல இருந்து வருது. பால். மாட்டுல இருந்து வருது. மாட்டுக்கு எத்தனை காம்பு? 4 காம்பு. உனக்கு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். ஏறுங்க என்ன பேசுறீங்க? ஏய் ஏய். உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். என்ன விஷயம் ஒரு கேக்குறீங்க? சைக்கிள் எத்தனை பேர் போகலாம்? ஒரு சைக்கிள்ல வந்து ஒரு ஆளு 2 ஆளு 3 ஆளு போலாம். மிஞ்சி போனா இந்த நாள் பாக்குறேன் இப்ப பணவாசல்ல 102 பேர் போறாங்க. எப்படி போறீங்க? 102 பேர் எப்படி போறீங்க? 102 பேர் போனாங்கம்மா. எப்படி? சைக்கிள் ஓட்டுறவர் பேர் 100 ஜனம். சரி. அவர் சுருக்கமா 100 100 கூப்பிடுவாங்க. முன்னாடி ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள் மொத்தம் எத்தனை பேர்? அப்படி தெரியல. சரி சரி. ஒரு கொடையில எத்தனை பேர் போகலாம்? ஒரு கொடையில 2 ஆள் போலாம். முடிஞ்ச அளவுக்கு 3 ஆள் மட்டும் தான் போக முடியும். 21 பேர் போனாங்க. எப்படிங்க சொல்றீங்க? 21 பேர் அதுல எப்படி போக முடியும்? அன்னைக்கிட்டே மழையே வேலையே. சரி உங்க அறிவுக்கு என்ன சாப்பிடுறீங்க? கோனா பூனா சூனா அத்தனையுமா சாப்பிடுறீங்க? ஆமா. சரி சரி கோனா சாப்பிடுங்க. கொலக்கட்டை பூனானா புட்டு சூனானா சூப்பு. சூப்பு. அதான் சொன்னாங்களா? சரிங்க. பனைமரத்துக்கு போசு மரத்துக்கு என்ன வித்தியாசம்? இல்லங்க பனைமரத்துக்கு போசு மரத்துக்கு என்னமா வித்தியாசம்? பனைமரத்துக்கு போசு மரத்துக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒரே சைஸ்ல தான் இருக்கு. என்ன சைஸ்ல இருக்கு? பனைமரத்துல ஏறி கை வச்சா கிடைக்கும் நொங்கு. நொங்கு. போசு மரத்துல ஏறி கைய வச்சா ஊதிடுவாங்க சங்கு. நீ ஏன் போசு மரத்துல போய் கைய வைக்கிற? அதனாலதான் சொன்னாங்களா சிறங்கத்தி சீரகத்துக்கு போனாலா? அருப்புக்கோட்டையில் என்ன வியாபாரம்? நன்றி. ஒரு ஆள் தான் சரியான வியாபாரம் பார்க்கிறேன். ஒரு சில ஆளு ஒண்ணுமே இருக்காது. நான் இளநீ வியாபாரம் பார்க்கிறேன், இளநீ வியாபாரம் பார்க்கிறேன்றாங்க. நீ ஒரு ஆள் தான் சரியான வியாபாரம் பண்ற. வியாபாரத்தை எடுத்து விடு. நம்ம வியாபாரம் வந்து 2 பேரும் ஆடிப்பாடி வியாபாரம் பார்த்துட்டு போயிருவோமா? பார்த்து